Hello viewers. So the Acer travel matter case NS report ஆயிருக்கு அப்படின்னா dead. சரியா? So நான் இப்போ சப்ளை கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட DCயை செக் பண்ணிக்கிறேன். கஸ்டமரோட அடாப்டர் இருந்தால் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிடணும். ஓகே, ஸோ 19 வோல்ட்டு கரெக்டாக இருக்கு. நான் உள்ளே கொடுப்போம். and I am going to turn on my motherboard. So still எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை போர்டில் இருந்து. சரியா? now I am going to detach my battery pack. ஓகே, பேட்டரி பேக்கை எடுத்துகிட்டு இப்போ போர்டை ஆன் பண்ணி பார்ப்போம். போர்டு ஆன் ஆகுதா இல்லையா? ஓகேவா? சம்டைம்ஸ் பேட்டரி பேக்கில் இஷ்யூ இருந்தாலும் போர்டு ஆன் ஆகாது. இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்கு, ஆன் ஆகலை. சரியா? இப்போது அடுத்த ஸ்டெப், பேட்டரி பேக்கில் 3.3 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை வருதா பார்ப்போம். ஓகேவா? பேட்டரி பேக்கில் 3.3 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை வருதா பார்ப்போம். எஸ், சரி, 3.3 வோல்ட் 3.3 வோல்ட்டு. ஓகேவா? இதோட டிசி கனெக்டர் வீக்காக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ண உடனே 3.3 வோல்ட்டு 3.3 வோல்ட்டு வரும். ஓகே, ஃபைன். நான் நம்மளோட டிசி லைன், அதாவது ப்ரைமரி லைனில் ஷார்ட் கிடையாது. ஒருவேளை ப்ரைமரி லைனில் ஷார்ட் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா நம்மளோட அடாப்டர் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? அடாப்டர் நம்மளோடது ரிட்டர்ன் ஆகலை. ஸோ டிசி பேட்டோட பவர் லைன் பர்ஃபெக்டாக இருக்குது. சேஃப்டி மாஸ்ஃபெட்டு அண்ட் டிசி மாஸ்ஃபெட், பேட்டரி மாஸ்ஃபெட் எல்லாமே க்ளீனாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய வைஃபை அடாப்டரை எடுத்துடுறேன். தென் என்னோடய மெமரி எடுத்துடுறேன். என்னோடய ஹார்ட் ட்ரைவ் கூட டிட்டாச் பண்ணிடலாம், வேண்டாம். ஓகே, ஹார்ட் ட்ரைவை டிட்டாச் பண்ணிடுறேன். அண்ட் என்னோடய தெர்மல் ஃபேனையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் பவர் கொடுக்குறேன். போர்டில் என்ன சிம்டம் இருக்குன்னு பார்க்குறேன். போர்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எஸ், ஓகே, சரி, போர்டை வெளில எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன டெஸ்டிங் எதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை கொடுத்துணும். ஈவன் உங்களோட வைஃபை அடாப்டரில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். சரியா? இப்போ போர்டு ஆன் ஆகுது. டிஸ்பிளே வரல. காரணம் என்னென்னா ரேம் நம்ம வெளில எடுத்துருக்கோம். கரெக்டாக? now RAM மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரேமில் இஷ்யூ இருந்ததுன்னா போர்ட் டெட் ஆகாது. ஸோ RAM ஃபிக்ஸ்டு. now I am going to turn on my motherboard. ஓகே, சரி, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேனுஃபேக்சரர் லோகோ வருது. ஓகே, ஸோ ஏன் இந்த போர்டு இத்தனை நேரமாக டெட்டாக இருந்தது? ஓகே, மறுபடியும் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணுவோம். டிஸ்பூட் ஃபெயில்யூர்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய வைஃபை அடாப்டரை போட்டு ஆன் பண்ணுறேன். வைஃபை அடாப்டரை உள்ளே வச்சுட்டு போர்டு ஆன் பண்ண போகிறேன். ஓகே, இதோட கனெக்டர் பேக் சைடு இருக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ரைட், ஓகே. now let's turn on the board. Display, yes, present. Again I am going to plug in my hard drive. பவர் கொடுக்குறேன். நோ. ஓகே, எந்த சிம்டமும் இல்லை. அகைன் போர்டு டெட் ஆகும். ரைட், இப்போ பவரை எடுத்துகிட்டு ஹார்ட் ட்ரைவை வெளில எடுப்போம்.
ஹார்ட் டிரைவை வெளில எடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், கடைசியாக ஒரு தடவை ரீசெக் பண்ணுறேன். ஓகே, ஹார்ட் டிஸ்க் வெளில எடுத்தோன்னா வருது. ஸோ இப்போது போர்டில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேவா, போர்டில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது இந்த ஹார்ட் டிரைவ் போட்டால் இஷ்யூ ஆகுது. ஸோ ஐ எம் கோயிங் டு ரிமூவ் த ஸ்லீவ்ஸ். ஓகே, இந்த ஹார்ட் டிரைவ் போட்டால் நான் இப்போ என்னோடய டெஸ்டிங் ஹார்ட் டிஸ்க்கு இந்த இடத்துல இருக்குது. ப்ராப்ளமேட்டிக் ஹார்ட் டிஸ்க்கு என்னோட டெஸ்டிங் ஹார்ட் டிஸ்க். நான் இப்போ இந்த ஹார்ட் டிரைவை போடுறேன் உள்ள. ஃபைன், இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் டிஸ்கோட பிசிபி ஷார்ட்டில் இருக்குன்னு. ஸோ நம்ம லெவலுக்கு அதை எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, now I am going to turn on my PC. இப்போ என்னோட ஹார்ட் டிஸ்கில் இருக்குது லேப்டாப்பை. ஃபைன், ஐ திங்க் விண்டோஸ் லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரியா, எனக்கு தெரியல. எஸ், ஸ்டார்ட் விண்டோஸ் நார்மலி. ஸோ விண்டோஸ் க்ளீனாக என்ட்ரு ஆகுது. மதர் போர்டில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகே, ஸோ நான் ஐம் கோயிங் டு ப்ளக் அவுட். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரெக்கார்டிங் டைம் அதிகமாக ஆகிறதுனால நான் பண்ணுறேன். ஓகேவா, ஹார்ட் டிஸ்க் டேமேஜ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி இன்ப்ராப்பர் ஷட் டவுனும் ஒரு காரணம். ஸோ இந்த ஹார்ட் டிரைவில் இஷ்யூ இருக்குது, போர்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, ஸோ ஹார்ட் டிஸ்கை மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஹார்ட் டிஸ்கோட ஷார்ட் எடுக்க முடியுதா பார்க்கலாம். எதனால் இந்த ஹார்ட் டிஸ்கை போடும்போது ஷார்ட் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி ஸ்டாண்ட் பை வோல்டேஜ், அதுக்கப்புறமா இன்னொன்று S3 செக்ஷன். ஓகேவா, சஸ்பெண்ட் வோல்டேஜ், அதுக்கப்புறமா ரன் பவர் ஜென்ரேட் ஆகும். இந்த ரன் பவர்ஸில் நிறைய இருக்கும். அதில் ஒரு ரன் பவர் தான் 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட் அப்படிங்கிறது 2 ரன் பவர். ஓகேவா, 5 வோல்ட் ரன் பவர், 3.3 வோல்ட் ரன் பவர். இந்த 5 வோல்ட் ரன் பவர், 3.3 வோல்ட் ரன் பவர் ரெண்டுமே ஹார்ட் டிரைவுக்கு வரும். ஸோ ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஃபில்டர் கெப்பாசிட்டர் இப்போ நம்ம செக் பண்ணுவோம், ரிமூவ் பண்ண முடியுதான்னு. ரிமூவ் பண்ண முடிஞ்சிடுச்சு அப்படின்னா தென் இந்த ஹார்ட் டிஸ்க் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா தென் இந்த ஹார்ட் டிஸ்க்கை ஒன்று மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் ரீப்ளேஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா ஹார்ட் டிரைவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நம்ம லெவலுக்கு எது பாசிபிளாக முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட், ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்கோட பிசிபியை வெளில எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் டிரைவில் டேட்டா இருந்ததுன்னா கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். பிசிபியை டோட்டலாக மாற்றலாம். பிசிபியை மாற்றுறது வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, எல்லா ஹார்ட் டிரைவ் மேலேயும் ஃபர்ம்வேர்னு போட்டிருப்பாங்க, FW நம்பர்னு போட்டுருவாங்க. ஓகேவா, பார்ட் நம்பருக்கு FW நம்பர்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த FW நம்பர் தான் பயாஸ் நம்பர். ஓகேவா, பயாஸோட நம்பர். இந்த பயாஸ் நம்பர் கரெக்டாக நீங்கள் மேட்சாக போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஓகேவா, இந்த பயாஸ் நம்பரை கரெக்டாக நீங்கள் மேட்சாக போட்டுட்டீங்க அப்படின்னா சேம் பிசிபி, நீங்கள் 320 GB சேம் மேனுஃபேக்சரர் இருந்து போட்டிங்கன்னா கூட ஒர்க் ஆகாது. ஓகே, காரணம் என்னென்னா ஃபர்ம்வேர் மாறுதுன்னு அர்த்தம். பயாஸ் வெர்ஷன் மாறுச்சுன்னா ஹார்ட் டிஸ்க்கு உங்களோட அந்த போட்டிருக்கிற பிசிபியும் மறுபடியும் உங்களோட நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹார்ட் டிஸ்க்லேயும் ஒர்க் பண்ணாமல் போயிடும். FW நம்பர்னு போட்டுப்பாங்க. இதான் ஃபர்ம்வேர் நம்பர். ஃபர்ம்வேர்னால் ஒன்றும் இல்லை, பயாஸ் தான் ஃபர்ம்வேர். ரைட், ஓகே, பிசிபி இப்போ வெளில வந்துடுச்சு. ஹார்ட் டிஸ்கை சேஃபாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த பிசிபியில் டெஸ்டிங் எடுப்போம். ஓகே, இந்த பிசிபியில் ரெக்கார்டு எடுப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கண்டினியூட்டி மோடில் வச்சுருவோம்.
with respect to ground. ஓகேவா, எனி கீ ஹோல் எந்த மதர் போர்டாக இருந்தாலும் எல்லா கீ ஹோல்ஸுமே கிரவுண்டு தான். ஓகேவா, ஸோ கேப்ஷல்லாம் ரெக்கார்ட் எடுக்கணும். 004 000 கிரவுண்ட், 004 000 குட். ஓகே, 000 004 good I think. ஓகே, எந்த கெப்பாசிட்டரு மாய்ஸ்சர்டாக இருக்கு, குட் ஒன் ஐ திங்க். எனக்கு இந்த 004 001 இந்த பவர் பிளேனில் தான் எனக்கு டவுட் இருக்கு. ஓகே, ஏன்னா அதை தவிர மற்றதெல்லாம் இம்பிடன்ஸ் வேல்யூ வேறு மாதிரி காமிக்குது. எஸ், திஸ் இஸ் ஆல்சோ 004. ஸோ டயோட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. முதல்ல ஃபில்டர் கெப்பாசிட்டர் பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் டயோட் பார்க்கணும், அதுக்கப்புறமா மாஸ்ஃபெட், அதுக்கப்புறமா தான் என்னோட மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்டு 1 2 அண்ட் இந்த இடத்துல இருக்கிற இந்த 3 கெப்பாசிட்டர் மேலே இருக்கு. 004 000. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேப்ஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் எடுக்கிறேன், ஷார்ட் ரிமூவ் ஆகிறதா பார்ப்போம். முதல்ல மீடியம் சைஸ் கெப்பாசிட்டர் எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் ஸ்மால் சைஸ். ஓகேவா, இந்த போர்டை பொறுத்த வரைக்கும். எந்த கெப்பாசிட்டர்ஸ் ஒரே லைனில் கனெக்டடாக இருக்கோ அது சேம் வேல்யூ காமிக்கும். ஓகே, டெஸ்க்டாப் லேப்டாப்போட மதர் போர்டுலாம் இது அதிகமாக இருக்கும். சரி, இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு, ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. நான் இந்த இடத்துல இருந்து ஒரு கெப்பாசிட்டர் எடுத்தேன். ஓகேவா, நான் இந்த இடத்துல இருந்த ஒரு கெப்பாசிட்டர் எடுத்தேன். ஓகே, இந்த ஒரே கெப்பாசிட்டர்லேயே ஓகேவா. காரணம் என்னென்னா, எனக்கு அந்த கெப்பாசிட்டர் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக மாறிட்டு இருந்தது. நார்மலாக கெப்பாசிட்டர் நல்லா இருந்ததுன்னா கலர் வந்து ரொம்ப குட்டாக இருக்கும். ஆக்சுவலி கலர் வந்து கிளியர் ப்ரௌனில் இருக்கும். இந்த கெப்பாசிட்டர், எஸ், இந்த இடத்துல இருக்க இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த கெப்பாசிட்டரோட 2 சைடும் நான் வச்சேன்னா பஸர் அடிக்கும். பஸர் அடிச்சு தான் அது பியூர்லி ஃபால்ட்டி கெப்பாசிட்டர். ஓகே, இது கிளியர் ஃபால்ட்டி கெப்பாசிட்டர். இது ஒரு கெப்பாசிட்டர் வெளில எடுத்து வச்சு செக் பண்ணும்போது பஸர் அடிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் ப்ராப்ளம் சால்வ்டு. எனக்கு நான் எப்படி அந்த கெப்பாசிட்டர்கிட்ட முதல்ல என்னோட அப்ரோச் போச்சு அப்படின்னா, வித் கம்பேர் டு தீஸ் 2 கெப்பாசிட்டர்ஸ். ஓகேவா, இந்த 2 கெப்பாசிட்டரோட அது கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் இருந்தது. எந்த கெப்பாசிட்டர் டேமேஜாக இருக்கோ ஆர் எந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்டி லைனில் இருக்கோ, ஓகேவா, அது என்ன ஆகும் அப்படின்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். கெப்பாசிட்டரோடது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடும் 004 004 காமிச்சது. எத்தனை கெப்பாசிட்டர்? 4 கெப்பாசிட்டர். இந்த 4 கெப்பாசிட்டருமே எனக்கு டவுட் இருந்தது ஒரு கெப்பாசிட்டர். ஓகேவா, இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பவர் லைன் போகுது. ஓகேவா, இது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு பவர் லைன் போகுது. என்ன பவர் லைன் இப்போவும் எனக்கு தெரியல. மேபி 5 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லைனா 3 வோல்ட்டாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ இது டீப்பாக இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது ஒரு 5 வோல்ட் பவர் பிளேன் போட்டு வச்சுக்கோங்க. இது மதர் போர்ட்லேருந்து வருது. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெகுலேட்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த 5 வோல்ட் போகுது த்ரூ த ஃபில்டர் கெப்பாசிட்டர். ஓகேவா, இந்த கெப்பாசிட்டரோட ஒரு எண்டு பாசிட்டிவ் லைனில் இருக்கும், இன்னொரு எண்டு நெகட்டிவ் லைனில் இருக்கும். நான் மேலே போட்டிருக்கிறது எல்லாம் பாசிட்டிவ் லைன், கீழே இப்போ நான் போடுறது எல்லாம் நெகட்டிவ் லைன். இப்போ இந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்டின்னு வச்சுக்கோங்க. என்னாகும் இந்த பவர் பிளேன். ஓகேவா, இது எங்கேருந்து வருது? என்னோட மதர் போர்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த 5 வோல்ட் கமிங் ஃப்ரம் மை மதர் போர்டு. ஓகேவா, போர்டுலேருந்து வருது. இப்போ இதை நான் தனியாக எடுத்தோன்னா போர்டு ஆன் ஆகிடுது. காரணம் என்னென்னா இது டோட்டலாக டிட்டாச் ஆகிடுது போர்டை விட்டு. ஓகேவா, அதனால் இந்த 5 வோல்ட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அண்டு
எப்போ இந்த ஃபால்ட்டி கெப்பாசிட்டரோட நான் பிசிபியை நான் பிளக்இன் பண்ணுறனோ அப்போ இந்த 5 வோல்ட் பவர் பிளேன் முழுக்க ஷார்ட் ஆகிடுது. ஓகேவா? அதனால் போர்டு டெட் லைனுக்கு போயிடுது. இந்த இடத்துல எதுக்காக எல்லாமே 00? ஆக்சுவலி இது வந்து 000 தான் காமிக்கணும். ஓகேவா? லைன் எக்ஸ்டெண்டட் லைனில் இருக்கிறதுனால, ஏற்கனவே பவர் பிளேன்ஸ் மேலே இருக்கிறதுனால, ஓகேவா, இதோட இம்பிடன்ஸ் வேல்யூவும் இது எடுத்துக்கும். அப்போ 1 by 1 எதெல்லாம் டவுட் இருக்கோ, டிசி பேட்டோட உங்களோட அடாப்டர் அணையுதுன்னா எப்படி எல்லா கெப்பாசிட்டரையுமே வேல்யூ பார்த்து நம்ம எடுக்கிறோமோ. இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் 500 கெப்பாசிட்டர் உங்களோட லேப்டாப்பில் இருக்குன்னா நீங்கள் அதிகபட்சமாக 30 கெப்பாசிட்டரை தான் டார்கெட் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? மீதி 470 நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே கான்செப்ட் தான் இடத்துல. இது ஒரு சின்ன பிசிபி, இது ரொம்ப சின்ன பிசிபி. ஓகேவா? இந்த பிசிபியில் நிறைய கேப்ஸ் இருக்குது. எனக்கு எதுக்காக டவுட் அங்கே போயிருந்தது அப்படின்னா, வித் கம்பேர்ட் டு தீஸ் 2 கெப்பாசிட்டர்ஸ் அதோட கலர் டோட்டலாக வேறையாக இருந்தது. ஸோ இந்த பிசிபியை இப்போ போட்டாச்சுன்னா டெஃபினட்டாக ஒர்க் பண்ணுவானா, கெப்பாசிட்டர் நம்ம அதுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, கெப்பாசிட்டர் இல்லாமல் போடக்கூடாது. கெப்பாசிட்டர் இல்லாமல் இப்போ போட்டிங்கன்னா போர்டு ஆன் ஆகிடும் அண்ட் டிஸ்பிளேவும் வந்துடும். ஓகே, ஆனால் சிப் லெவல் பண்ணும்போது எந்த இடத்துல கெப்பாசிட்டர் எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல கெப்பாசிட்டர் போடாமல் டெஃபினட்டாக அனுப்பக்கூடாது. ஓகேவா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு எமர்ஜென்சிக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்க்ராப் போர்டிலேருந்து ஒரு கேப்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? சேம் சைஸ் எடுத்துக்கலாம். செராமிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்பட வேண்டாம். ஓகேவா? சேம் சைஸ் கெப்பாசிட்டர் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஒன்றும் கொடுக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, கஸ்டமரோட டேட்டா சேவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமாக ஹார்ட் டிஸ்கை சேவ் பண்ணியிருக்கோன்றது ஒன்று. அதே டைமில் கஸ்டமரோட டேட்டாவையும் நம்ம சேவ் பண்ணியிருக்கோன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேப்ஸ் நான் வெளில எடுத்திருக்கேன். இந்த கேப்ஸை நான் பிசிபியில் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கா பார்த்துடலாம். ஃபைன். ஓகேவா? இந்த மாதிரி பஸர் இல்லாமல் இருந்தாவே போகிறோம். ஓகேவா? பஸர் இல்லாமல் இருந்தாவே போகிறோம். இந்த கெப்பாசிட்டர் வைக்கலான்னு அர்த்தம். ஃபால்ட்டி கெப்பாசிட்டர் எப்படி இருக்குது பாருங்கள், இது ஃபால்ட்டி கெப்பாசிட்டர். ஓகே, குட் கெப்பாசிட்டர் எப்படி இருக்குது பாருங்கள், இது குட் கெப்பாசிட்டர். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் பார்க்கணும். Now I am going to fix this capacitor in my board. சில கேஸ் இவ்வளோ குயிக்காக முடிஞ்சிடும், சில கேஸு கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். ஓகே, ஸோ எல்லாமே ஒரே டைமில் ஒரே டைம் டார்கெட் மட்டும் எப்போவுமே வைக்கக்கூடாது. டைம் டார்கெட் சிப் லெவலில் வச்சிங்க அப்படின்னா தென் அது உங்களுக்கு தேவையில்லாத ஸ்பீடு தான் அதிகமாகிற மாதிரி ஆகிடும். ஹரிபரியாக பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ரொம்ப அதிகமான பேஷன்ஸ் வேணும். சிப் லெவல் பண்ணும்போது பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். குட், வச்சாச்சு. ஓகே, எந்த இடத்துல ஃபால்ட்டி கெப்பாசிட்டர் எடுத்தோமோ ஸ்டில் ஃபால்ட்டி கெப்பாசிட்டர் என் கையில் இருக்குது. ஓகேவா? எந்த இடத்துல ஃபால்ட்டி கெப்பாசிட்டர் எடுத்தோமோ அந்த இடத்துல குட் கெப்பாசிட்டர் வச்சாச்சு. கான்செப்ட்டும் ஒன்று தான். போர்டு டெட்டாக இருக்குதுன்றதுக்காக உடனே பிரிச்சுட்டு ஸ்கிமேட்டிக் எடுத்துகிட்டு ப்ரோப் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஓகேவா? டிட்டாச் பண்ணிவிட்டு போர்டு ஒரு தடவை பவர் கொடுத்து பார்க்கணும். இந்த ப்ராப்ளத்துக்கும் மதர் போர்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகேவா? இப்போ பார்ப்போம் பஸர் அடிக்குதா அப்படின்னா. கிளியர்? ஓகே, ரெண்டு சைடு பஸர் இருந்தது, இப்போ ஒரே ஒரு சைடு தான் அடிக்குது. இந்த கெப்பாசிட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லைனில் அடிக்குது அண்ட் இது பாசிட்டிவ் லைன் அண்ட் ஒரே லைனில் கனெக்ட் ஆகிருக்கிற மற்ற எல்லா கேப்ஸுமே நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போது பிசிபியை லாக் பண்ணலாம்.
இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ஓகேவா. ஒரு ஹார்ட் டிரைவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சும்மா போட மாட்டாங்க இந்த இன்சுலேட்டர்ஸ்லாம் ஓகேவா. வெரி இம்பார்ட்டண்ட். வச்சுட்டிங்கன்னா பெட்டர் கஸ்டமருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. பிசிபியை சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்சுலேட்டர்ஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு pack it again. திரும்ப என்ன பண்ணலாம், இதை க்ளீனாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி பேக் பண்ணிடலாம். ஒன் மினிட் பேக் பண்ணி இந்த ஹார்ட் டிஸ்க் கூடவே இதை ஓகேவா. இந்த ஹார்ட் டிஸ்க் கூடவே அந்த மதர் போர்டை நம்ம இப்போ டிஸ்பிளே பார்த்துடலாம். ஸோ அப்போ தானே ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்ட் தானே. 99% ப்ராப்ளம் சால்வ். போர்டில் எந்த இஷ்யூவும் கிடையாது. இருந்திருந்தால் இப்போ என்னோடய ஹார்ட் டிஸ்க்கும் என்ன இருக்கணும், ப்ராப்ளமாக இருக்கணும். பிசிபி ஃபால்ட்டி நிறைய கேஸ் பார்ப்பீங்க இந்த மாதிரி. ஓகே, நார்மலாக ஜீனர் டயோடு போட்டிருப்பாங்க, அதுவும் ஆகும். ஸோ இப்போ வாங்க சர்வீஸ் போயிடலாம். எஸ், அகைன் நம்ம லேப்டாப்புக்கே வந்துட்டோம். இப்போது அவங்களோட ஹார்ட் டிரைவையே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம். அச்சா, தெர்மல் ஃபேன் போட்டுடலாம். பேட்டரி பேக் கூட போட்டுடலாம். ஓகே, நான் இப்போ பவர் கொடுத்து பார்ப்போம். பவர் ஆன் ஆயிருக்கா? எஸ், ஆன் ஆயிருக்கு. அவ்வளோதான். பவர் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னாவே தென் எடுத்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருந்தது, பவர் ஆன் ஆகாமல் இருந்தது. What will be the error? Plus F1 to continue. Okay, order detect ஆகல. பார்ப்போம் எதனால. கேசிங்கில் போட்டு போடலாம். Now let's turn it on. போர்டு பவர் ஆன் ஆகுது. பர்ஃபெக்ட். ஓகே, காண்டாக்ட் சரியா இல்லை அப்படின்னா நமக்கு வராது. ஸோ கஸ்டமரோட ஹார்ட் டிஸ்க்கு ரெடி. அண்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெட் கேஸ். ஆக்சுவலி இது போர்டுக்கும் இப்போ நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ப்ராப்ளம் எங்கே இருந்ததுன்னு நீங்களே பார்த்தீங்க, பேட்டரியில் இருந்தது. அதுவும் ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டரை எடுத்து வெளியில் போட்ட உடனே ஓகேவா, இது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. பட் எல்லா ஹார்ட் டிரைவ்லையும் இவ்வளோ ஷார்ட் டைமை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா, ஹார்ட் டிஸ்க்கு ஓகே அண்டு கஸ்டமரோட டேட்டாஸ் ஆர் சேஃப். நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது சரியான காண்டாக்டில் கொடுக்கல, அதனால் வந்து இஷ்யூ. அகைன் கேசிங் போட்டு பர்ஃபெக்டாக லாக் பண்ண உடனே, ப்ராப்பராக லாக் பண்ண உடனே ஆன் ஆகிடுச்சு. ஓகே,
ஸோ கான்செப்ட் ஒன்று தான். டெட் மதர் போர்டாக இருந்தாலும் ஓகே, ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிவிட்டு போர்டில் தான் இஷ்யூ இருந்ததுன்னா போர்டில் ஒர்க் பண்ணுங்கள். வெளியில் ப்ராப்ளத்தை வச்சுட்டு போர்டில் கை வைக்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ.